காங்கிரஸ் எம்பிக்கள் சபாநாயகர் மேல ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரங்களை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார், தன்னோட எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கார். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் எம்பிக்கள் எந்த அளவுக்கு சபாநாயகர் அறையில் புகுந்து அவரை மிரட்டி உள்ளார்கள் அப்படின்றத அதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்றாரு. இதன் பின்னணி என்ன காரணம் அப்படின்னா, ராகுல் காந்தி சபையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதனால ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ச்சியாகவே இந்த மோதல் இருக்குது. என்ன ஓம் பிர்லா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் முடிகிற வரைக்கும் நான் சபையில் நடக்க முடியும். அதே நேரத்தில் பெண் எம்பிக்கள் எல்லாரும் அவரோட அறைகள் சென்று அவரை மிரட்டுவது, அந்த வீடியோ தெளிவாக இருக்கு. அந்த வீடியோ எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்காரு. இது தரப்பு காங்கிரஸ் தரப்புல பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, இந்த குற்றச்சாட்டை மறுத்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, யாரையும் திட்டவில்லை, எம்பிக்கள் தங்கள் கோரிக்கையை மட்டுமே அமைதியாக முன்வைத்தார்கள் சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கிரண் ரிஜிஜு இன்னைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை வெளியிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் பிரியங்கா காந்தி கூட ரொம்ப அடக்கி வாசிச்சு, இல்ல நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் நாங்க பேசல, நாங்க அமைதியா தான் நாங்க பேசணும், கிரண் ரிஜிஜு தான் ரொம்ப வேகமாக பேசிவிட்டார், நாங்க அமைதியாக தான் இருந்தோம் அப்படின்னெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பவ்யமாக ஏதோ பாவம் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். என்ன பார்லிமெண்ட் என்பது ஒரு சந்தக்கடை மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கணும். ஹவுஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன்னைக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி என்ன ஒரு கொடூரமான நிலைமை. பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார், அப்படி இன்னைக்கு பேச வரப்போகிறார். அப்படிங்கிற நேரத்துல அவர் வரக்கூடிய அந்த பாதையை மறித்து காங்கிரஸினுடைய பெண் எம்பிக்கள் ஒரு பதாகையை அந்த இடத்துலயே பிடித்து கொண்டு அங்க நிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது என்ன மாதிரியான ஒரு மாண்பு? இதுதான் நீங்கள் ஒரு அவை நடத்தக்கூடிய இடமா? இந்த அவை அதற்கானதா? இதுதான் அந்த அதாவது டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்களே பார்லிமெண்ட், இதுதான் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸியா? இந்த ஆட்சி புதிதாக பிரதமர் மோடி ஆட்சி ஏற்ற உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார் ராகுல். அதுல என்னென்ன ரூல்ஸ் ஏற்கனவே ஏதாவது படிச்சிருக்காரா? முதல்ல எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அவருக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு, என்ன அவர் செயல்பட முடியும்? அந்த ஒரு அவையில பிரதமரே இருந்தாலும் கூட அவைத்தலைவர் என்பவர் உங்களை அனுமதிச்சா மட்டும்தான் பேச முடியுங்கிற ரூல்ஸ் இருக்கு. அப்ப எப்படி எதிர்கட்சி தலைவர்னா நான் 2 கொம்பா முளைச்சிருக்கு, நீ எப்படி வேணா பேசலாம்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது எழுதியிருக்கா ரூல்ஸ்ல? அப்ப நான் விதிமுறைகளை நான் கடைபிடிக்க மாட்டேன். நான் வருவேன் என் பார்லிமெண்ட்டுக்கு, ஏன் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், அதுக்கு எந்த ஆவணமோ ஆதாரமோ எதுவும் இருக்காது. நான் அள்ளி வீசுவேன் குற்றச்சாட்டுகளை. யார் ஆளுங்கட்சியோ அவன் கேட்டுக்க, அதுக்கு நான் பதில் சொன்னா நான் அவையில் இருக்க மாட்டேன், நான் ஓடி போயிருவேன். இது காலமாக ராகுல் பண்ணி கொண்டிருக்காரு. நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ராகுலுடைய இந்த நடவடிக்கை என்பது மிகவும் விஷமத்தனமானது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை பாஜக வைக்க வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு அதனுடைய நிலை எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க, எவ்வளவு அசிங்கமா ஒரு நிலை நடந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் நம் நாடை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லா வெளிநாடுகளும் நாட்டுல ட்ரேட் டீல் கூட வந்துட்டு இருக்கான். ஆனா இங்க நாட்டுக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் மோசமான ஒரு எதிரி கட்சிகளாக செயல்படுது பாருங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவை கிரண் ரிஜிஜு வெளியிட்டார் பிரதமர். ஏன்னா இந்த குற்றச்சாட்டை சபாநாயகர் ஓம் பிர்லாவும் வைக்கிறார். இவர்கள் பிரதமர் மோடியை தாக்குனாலும் கூட தாக்குவார்கள், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது, அதனால நான் மோடியை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேரா சபாநாயகனுடைய சேம்பருக்கு போயிட்டு அந்த சேம்பர்ல போயிட்டு திரும்ப நீங்க அங்க கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த தமிழக எம்பி ஏற்கனவே இந்த பிரதமர் மோடி வரக்கூடிய பாதையை தடுத்து அந்த ரவுடித்தனத்துல ஈடுபட்ட முதல் ஆளு இதே தமிழக எம்பிக்கள் தான். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அது. ஜோதிமணி, சுதா இவர்கள்லாம் இணைந்துதான் முதல்ல அந்த ஜோதிமணி இப்படி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த வீடியோல நல்லா தெளிவாகவே தெரிகிறது. ரவுடிசம் பண்றது கூப்பிடுற மாதிரி இல்லையா அது? இது திரும்ப அது கிரண் ரிஜிஜு கேட்டிருக்காரு, இந்த பெண் எம்பிக்கள் மீது பாஜக எம்பிக்கள் திரும்ப ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? நாங்கள் மாண்பை காப்பவர்கள், ஆனால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்று அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்.
அதானே உண்மை. ஆமா, இன்னைக்கு அங்க சேம்பர்லயும் போயிட்டு நீங்க சேம்பர்லயும் அவங்க வந்து கை நீட்டி பேசுகிறார்கள் அவைத்தலைவரை. அப்ப கிரண் ரிஜிஜு சொல்றாரு இவங்க வந்து மிரட்டுறாங்க, அது மட்டும் இல்லாம அவரை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க, ஒருமையில் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு இந்த வீடியோ கூட இல்லையலா காங்கிரஸ்காரன் எடுத்த வீடியோ தான் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுல அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான இவ்வளவு ஒரு அசிங்கமான செயல்களை இன்னைக்கு அவர்கள் செய்து வருகிறார்கள். அது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பிஜேபி இன்னைக்கு ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிஜேபி செய்து வருகிறது. குறிப்பாக கிரண் ரிஜிஜு பாராட்டுக்குரியவர். அப்ப இன்னைக்கு அதனாலதான் இப்ப இன்னைக்கு கடைசியாக இந்த அவை முடிவதற்கு முன்னாடி துபேவோட பேச்சை நம்ம பார்க்கணும். துபே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியை பார்த்து, நீ வந்து ஒரு நக்சல், நீ வந்து சோரஸ் எல்லாம் நீ போய் பாத்தியே, என்ன நீ பேச்சுவார்த்தை நடத்தின, அப்ப நாட்டை நீ விற்கிறதுக்கு நீ தான் அங்கதான் போனையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முழுமையாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ராகுல் காந்திக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நீ இங்க பார்லிமெண்ட்ல நீ என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை நீ வைத்தாயோ அந்த குற்றச்சாட்டு அனைத்துக்கும் நீ ஆதாரம் காட்ட வேண்டும். அப்படி நீ ஆதாரம் காட்டல அப்படின்னு சொன்னா உன் மேல பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதாவது எவ்வளவு பெரிய மனிதர்கள் அப்படின்னு பார்க்கணும், இவங்க எவ்வளவு மோசமான ஒரு சிப்பா இருக்காங்கன்றதை பார்க்கணும். ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். சபாநாயகர் மேல உடனே இவங்க என்ன பண்றாங்க, பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வராங்க. சபாநாயகர் மேல மோஷன் கொண்டு வந்த உடனே ஓம் பிர்லா சொல்லிட்டார், இந்த இதுக்கான விஷயங்கள் தெளிவாகிற வரைக்கும் நான் சேர் பண்ண மாட்டேன், நான் சபைக்கு வந்து நான் சேர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப இது எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து. இதுல ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா, இவங்க பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்ததுல ஏகப்பட்ட தப்பு இருந்துச்சான். அந்த தப்பையே திருத்தினது ஓம் பிர்லா தான். திருப்பி இவ்வளவு தப்பா எழுதியிருக்க மலரா திருத்திட்டு திரும்ப வந்து தாக்கல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னால அதை கூட நீ செய்ய முடியல ஒழுங்கா. இதுல வேற இந்த தமிழகத்துல இருந்து போற இந்த எம்பி, தமிழகத்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் இன்னைக்கு வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு அடாவடித்தனத்துல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கார்கள்னு சொன்னோம். இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய வாயிலேயே ட்ரம்ப் போட்டோவையும் மோடி அவர்களுடைய போட்டோவையும் வைத்து ட்ரம்ப்புக்கு வந்து மோடி அவர்கள் அடிபணிந்து விட்டதாக இன்னைக்கு ஒரு பெரிய பதாகை எல்லாம் அங்க வச்சிருக்காங்க. இங்க எவ்வளவு கேடு நாட்டிற்கு. இதே ட்ரேட் டீல் வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவங்க, ஏன் பண்ணல, அமெரிக்கா வந்து பாரு இன்னைக்கு போச்சு, உன்னை எல்லாம் வந்து மிரட்டிடுச்சு, இன்னைக்கு எல்லாம் தொழில்துறை முழுக்க போயிடும், இந்தியா வீழ்ச்சி அடைஞ்சிரும்னு குய்யோமியோன்னு அன்னைக்கு இதே புழக்காத்துனீங்க. இன்னைக்கு எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு ட்ரேட் டீலை போட்டு இன்னைக்கு எல்லா பக்கத்தையும் ட்ரேட் டீலை போட்டு அமெரிக்காவை பணிய வைத்து இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அதான் டேர்ம்ஸுங்கிற லெவல்ல இன்னைக்கு உணர்ந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நீ வந்து ஐயோ எழுதி கொடுத்துட்டாருன்னு நீ இப்ப சொல்லி கத்திட்டு இருக்க. அப்போ உன்னுடைய நோக்கம் என்னவானது? இந்த நாடு எக்காரணம் கொண்டும் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. நீ இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த இதுக்குள்ளார ஒரு ஆரோக்கியமான டிபேட்டை ராகுலோ எதிர்கட்சியினரோ நடத்தியிருக்கார்களா? எப்பயுமே நீ ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பார். ரஃபேல்ல இருந்து ஆரம்பிங்க, எத்தனை தடவை நீதிமன்றத்துல போய் நீ அசிங்கப்பட்டு வந்த. ஆனா எந்த தடவையாவது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கிறதா? சந்தேகத்துக்குரிய நடவடிக்கையில ராகுல் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது, இதை யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் உங்களை? அதனாலதான் இன்னைக்கு துபே சொல்லியிருக்காரு, இவருடைய மொத்த பயணத்தையும் வந்து சந்தேகத்துக்குட்பட்டு இவர் எல்லாத்தையும் வந்து நம்மள வந்து இங்க போனாரு, இவர் சோரஸை பார்த்தது என்ன, இவர் ஏன் அவங்களெல்லாம் போய் சந்திச்சாரு, இவர் என்னெல்லாம் பண்ணாரு, இது அனைத்தையும் எடுங்க. இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகுது, அங்க போய் வந்து இதே போல ஜனநாயக மாண்பு கெட்டு விட்டது, என்னால பார்லிமெண்ட்ல பேசவே முடியலன்னு அங்க போய் சொல்றது. பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ரவுடி போல நீங்க செயல்படுவது. பாரத மாதாவை விற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஏற்கனவே பியூஷ் கோயல் தெளிவுபடுத்தி இருக்கிறார். விவசாய பொருட்கள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் பொருட்கள், பால் போன்றவை வந்து இந்த ட்ரேட் டீலுக்குள்ள நாங்க கொண்டு வரல, எல்லாமே தெளிவுபடுத்தி இருக்காரு. ட்ரேட் டீல் மொத்தமா நீ வந்ததுக்கு அப்புறம் தானே நீ அதை பத்தி பேசணும். நீ அதுல ஆவணத்துல இருந்தா நீ சொல்லு. எதை வைத்து கொண்டு விவசாயிகளை விற்று விட்டார் மோடி, நீ எதை வச்சு நீ இப்ப சொல்லிட்டு இருக்க? ஏதாவது ஒரு காமிக்கணும்ல நீ புள்ளி விவரங்களை. இப்ப ஆயில் ரிஃபைனரி போச்சு, இனிமே வந்து இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்த பொழுது
அமெரிக்கா வந்து அப்போ ஈரான் மேலே இது கொண்டு வராங்க. ஈரான் மேலே வந்து தடை, பலவித டாரிஃப் இதெல்லாம் இதே போல் அன்னைக்கு கொண்டு பொருளாதார வராங்க. தடை. பொருளாதார தடை இதெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும் பொழுது இந்தியா வந்து சொல்றாங்க நீங்க அங்கிருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே மன்மோகன் சிங். உடனே மன்மோகன் சிங் வித்ட்ரா பண்ணார். நீங்க வந்து பேசுறீங்களா இதை? ஆனா இந்த தடவை மோடி என்ன பண்ணார், அது அவங்க ட்ரேடே மாத்தினாரு, ட்ரேடியே மாத்தினாரு, இந்தியன் கரன்சில கொண்டு போனாரு. இந்தியன் அரசியல கொண்டு போனார். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாடு வந்து இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த விவரங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு இந்த பொய்யுரைகள் அனைத்து, ஏன்னா நீ வந்து ஆரோக்கியமான விவாதம் நடத்த போறது இல்ல. இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ரிப்ளையை நீ கேட்க போறது கிடையாது. நீ வருவ, பேசுவ, அந்த பொய்யை நீ எல்லாத்தையும் நீ பரப்புவ, அந்த பொய் தான் போய் கொண்டிருக்கும். இதை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் வெளில வராது. இந்த மாதிரி மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஏன்னா தொடர்ந்து ராகுல் பேசி வருவதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜென்சி போராட்டம் வரணும். இந்த நேபாளத்துல போராட்டம் நடந்தபோது காங்கிரஸ் எப்படி ட்வீட் போட்டாங்க நம்ம பார்த்தோம். நேபாளத்தினோட ஃபினான்ஸ் மினிஸ்டரை வந்து எப்படி ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சாங்களோ அதே போல இங்க இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அதை டேக் பண்ணி போட்டது. அதே போல இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக, ஒரு கனவாக கண்டு கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இந்த பிரதமர் மோடியே அதுன்னு சொன்னார், எனக்கு வந்து ஒரு சவக்குழி தோண்டணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஓப்பனா என்னுடைய எதிர்கட்சினால எனக்கு ஆபத்துன்னு சொல்றது இந்த நாட்டுக்கு ஒரு பெருமையா? இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு பெருமையா? அதனால வந்து இந்த தடவை பிஜேபியினர் முழுவதுமாக இந்த காங்கிரஸினுடைய செயல்பாடுகளை எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த பிரிவிலேஜ் மோஷனை அவர்கள் கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து மொத்தமாக இன்னைக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தினுடைய ஒரு மாண்பையே வந்து, ஒரு முன்னுதாரணத்தையே வந்து மாற்றி அமைத்து விட்டார்கள். ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை வந்து இவர்கள் வந்து உருவாக்கிட்டார்கள். ஜனநாயகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கரை படிந்து விட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட போல ரோட்ல நடக்கிற ஒரு பஜாரி சண்டை மாதிரி இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டை அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ரோட்ல எவனோ ஒருத்தன் ரெண்டு ரவுடிகளுக்கு இடையில இல்ல ஒரு சண்டை வர மாதிரி, இல்ல ரோட்ல வந்து இந்த குழாயடி சண்டையெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டை இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகுந்த துரதிர்ஷ்டவசமானது. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடுல இது வந்து தொடரக்கூடாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் அது ஜனநாயகத்துக்கு இழுக்காக முடியும். அதனால இந்த விஷயம் என்பது இந்த தடவை ராகுல் இவங்க மேல அந்த பிரிவிலேஜ் மோஷன் என்பது கொண்டு வரப்பட்டு இந்த இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எக்ஸ்போஸ் செய்தாக வேண்டும் அப்படின்பதே நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.